ஹாய் ஆல், வெல்கம் டு மதுஸ் டெய்லரிங் அகாடமி. இன்னைக்கு நம்ம டெய்லரிங் டிப் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஆர்ம் ஹோல் க்ரீசஸ் அண்ட் இந்த இடத்துல நமக்கு டைட் வர்றது அண்ட் இங்க ஒரு ஃபோல்ட் வரும். நிறைய பேருக்கு எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணாலும் அந்த இடத்துல கொஞ்சம் நமக்கு டிராபேக்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த டிராபேக்ஸ் எந்த மாதிரி நம்ம கரெக்ஷன் பண்ணி ஃப்ரண்ட் ஷேப்ல தான் நம்ம ஆக்சுவலா அது கரெக்ட் பண்ணோம். சோ எந்த மாதிரி ஃப்ரண்ட் ஷேப் எடுத்தா பெர்ஃபெக்ட்டா வரும் அண்ட் எந்த மாதிரி எடுக்க கூடாது அப்படிங்கறதும் நான் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வாங்க. சோ நம்மளுக்கு இங்க ஷோல்டரோட சீம் இருக்கு, அதை நம்ம ஃபோல்ட் பண்ணிட்டு அண்ட் இங்க 1.5 inches இந்த சைட் ஸ்டிச்சுக்கு விட்டதையும் நம்ம ஃபோல்ட் பண்ணிட்டு இங்க கர்வ்ல இருக்க மிட் பாயிண்ட் ஒரு 1/2 inch நம்ம மார்க் பண்ணி ஃப்ரண்ட் ஷேப் மார்க் பண்றோம். சோ அந்த ஸ்லோப்பை அப்படியே கண்டினியூ பண்ணி ஷோல்டர் கூட நம்ம கொண்டு போய் ஜாயின் பண்ணிடலாம். அண்ட் கீழே அந்த கர்வ் அப்படியே கண்டினியூ பண்ணி கொண்டு வந்து ஆர்ம் ஹோல் கூட நம்ம ஜாயின் பண்ணிடலாம். சோ இந்த மாதிரி ஷேப்ஸ் எடுக்கும் போது உங்களுக்கு க்ரீசஸும் வராது அண்ட் இங்க ஃபோல்டும் வராது, டைட்டும் வராது. இது நமக்கு நீட்டான பினிஷிங் வரும். சப்போஸ் நம்ம இதை கீழே இப்படி இறக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 1/4 inch எடுத்தாலும் அப்படிதான் வரும் அண்ட் ஒரு 1/2 inch கீழே சேர்த்து எடுத்தோம் அப்படின்னாலும் நமக்கு இந்த டிராபேக்ஸ் வரும். சோ இந்த மாதிரி நீங்க எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. சோ உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் இருக்கவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நம்மளோட யூனிக் டிப்ஸ்க்காக நம்மளோட பேஜை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.